119வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிச்சா சங்கீதக்காரன் ஒரு நல்ல ஒரு வார்த்தை அங்க சொல்றான். வாசிங்க பார்க்கலாம். 119. நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியர்களும். பாருங்க பாருங்க, அவன் சொல்றான், நான் காட்டுல ஆண்டவரே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்போ வாச்சும் கரடியோடு சிங்கத்தோட தான் எனக்கு பிரச்சனை. நீ ராஜாவா என்னை மாத்திட்டு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா இப்போ தேசத்தின் ராஜா சவுலோடவே பிரச்சனை. நான் பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ஆண்டவரே, மரணத்துக்கு எனக்கு சில அடி தூரம் தான். பாருங்க, எப்ப செத்து போவனே தெரியாது. இப்படி பயந்து பயந்து ஓடுகிற அந்த நிலவரத்தை தான் பதிவு செய்யறான். என்னன்னா, நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியர்களும். ஒரு ஆமீன் சொல்ல பார்க்கலாம். பயத்தில் வாடுகிற அந்த வாழ்க்கை இருக்குது பாருங்க, அதை குறித்து அவன் சொல்லுகிறான். அது நிந்த அஞ்சு அஞ்சு வாடுகிற அந்த வாழ்க்கை நிந்த, அதை என்னை விட்டு விலக்கிடுங்கப்பா. ஒரு ஆமீன் சொல்ல பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. பயத்தோடு வாழ்வது தேவனுக்கு பிரியமற்ற ஒன்று. தேவ பிள்ளைகள் பயப்படவே கூடாது. ஒரு ஆமீன் சொல்ல பார்க்கலாம். ஏன்னா பயந்தா என்ன வருது பாருங்களேன். கூட 1 யோவானின் புத்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிச்சா பயந்தா கூட ஒண்ணு வருதான். என்ன வருது? அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது. ஒரு ஆமீன் சொல்ல பார்க்கலாம். பயம் வந்தா கூட என்ன வருதுங்க? இப்ப வேதனை வருது பாருங்க. பயந்து பயந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை, வேதனையை சுமந்து நிந்தையை அனுபவிக்கிற வாழ்க்கை பார்த்தாலே தெரியும். எதையோ பறி கொடுத்தது போல, எப்ப பார்த்தாலும் எதை இழந்தது போலவே, எதை செஞ்சாலும் முழுமையா செய்ய முடியாதபடிக்கு, ஒரு ஈடுபாடு இல்லாதபடி செஞ்சு தோத்து 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 போய் வேதனையை சுமந்து நிந்தையோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கையை தான் அவன் சொல்றான். இதை விளக்கிடுங்கப்பா. ஒரு ஆமீன் சொல்ல பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். நிறைய விஷயத்துல பயம் வருது இல்லை இன்னைக்கு. நான் பிராக்டிக்கலா சொல்றேன். கடன் இன்னைக்கு இல்லையா, தண்டல்காரர்களுக்கெல்லாம் கூட பயப்படுற நிலைமை ஆயிப்போச்சு இன்னைக்கு. தண்டல்காரனுக்கு பயம், வியாதி வந்தா பயம். அதாவது சில சகோதரிகள் சொல்லுவாங்க, ஐயா இந்த பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த சகோதரிகள் சொல்லுவாங்க, இதுங்களை கர்ப்பத்தில் சுமந்து 10 மாசம் நாங்க அப்ப பெற்றோடு அந்த பயத்தை விட அது சுமந்துகிட்டு இருக்கிறப்ப அவங்க பயமா இந்த கர்ப்ப வேதனை அதை அனுபவிக்கிற அந்த நாட்கள், பயத்தோடு இருந்த நாட்களை விட இப்ப இந்த 13-14 வயசாய் மெச்சூர்டா நிக்குது பாத்தீங்களா, இப்பதான் ரொம்ப பயமா இருக்குது பாஸ்டர். ஏன்னா ஒரு நாளை தள்ளுறது, ஒரு வருஷத்தை தள்ளுறது போல இருக்குது பாஸ்டர், ஜெபிச்சுங்க பாஸ்டர். அப்ப எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமான்னு தெரியல பாருங்க. இன்னைக்கு அவ்வளவு போராட்டகலமான உலகத்துல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பயம் இன்னைக்கு பலவித ரூபத்துல வந்திருக்குது பாருங்க. வேதனையை சுமந்து நிந்தையை அனுபவிக்க வைக்குது. நமக்கு தெரியறதே கிடையாது. இந்த பயத்தை யார் அனுப்புறதுன்னு என்ன பண்றது இல்லைங்க, தெரியறதே கிடையாது. நம்ம சொல்லிக்கிறோம், நீட் எக்ஸாம் பயந்துச்சு சூசைட் பண்ணிச்சு, பிளஸ் 2ல சரியான மார்க் எடுக்கல, பயந்து போச்சு, என்ன பண்ணிச்சு சூசைடு. வியாதி, வயிற்று வலி, தலைவலி, பயம், சூசைடு. கடன் பிரச்சனை பாஸ்டர், சூசைட் பண்ணிட்டாங்க பாஸ்டர், என்னதான் பண்றது பாஸ்டர், எப்படி நம்ம அப்படி சொல்லிக்கிறோம். ஆனால் பயத்தை ஆயுதமாய், பயத்தை கருவியாய் பயன்படுத்துகிற ஒருத்தனுடைய பேரை எபிரேயருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 14-15வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். யார் தெரியுமா? சிவகாலமெல்லாம் மரண பயத்தில் மனுக்குலத்தை அடிமைப்படுத்துகிற அவனுக்கு பேர் என்னன்னா, மரணத்துக்கு அதிகாரி பிசாசா. ஒரு ஆமீன் சொல்ல பார்க்கலாம். மரணத்துக்கு அதிகாரி பிசாசு. அம்மா அம்மா ஐயா, உன் உள்ளத்துல பயம் வந்த உடனே உன்னால முடியாது, நீ செத்து போன எவரா பத்தியா, உன் உள்ளத்துல ஒரு தோல்வி வந்த உடனே வெட்கப்பட்டு செத்து போன்னு சொல்லி எவகிட்ட இருக்கிறான் பத்தியா, அவனுக்கு பேரு தான் பிசாசு. அவனுக்கு பேரு தான் பிசாசு. அதனாலதான் அந்த பகுதியில் எழுதி வச்சிருக்கிறாங்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறதுனால அவரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் விண்ணில் இருந்து மண்ணுக்கு அவதரித்து மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார். அவர் ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. பயத்துக்கு இன்னைக்கு விடுதலை எங்கன்னு தெரியல. கண்ட பாய் கிட்ட போய், கண்ட பேய் கிட்ட போய் இன்னும் பயத்தை கூட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அடிச்சு நாசமா போய் தெருவில் பைத்தியத்தை போல எத்தனை குடும்பம் இன்னைக்கு சுத்திக்கிட்டு தெரியுங்களா? பயத்தை நீக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் இயேசு ஒருத்தர் மாத்திரம். நான் ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். பயத்துல இருந்து விடுதலை கொடுக்கறதுல இயேசுவை தவிர வேற யாருமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். பணம்லாம் கிடையாது, இலவசம் தான். ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. பயம் நிந்தை, நிந்தையை ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வேதனையோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கை நிந்தையம்மா, நிந்த. நீ என்ன பயத்துல வந்திருக்கிறா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த புது வாழ்வு சபை வீட்டுல ஒரு புதிய துவக்கத்தை தேடி நீக்கு காலை வச்சதுனால உன்னை பயமுறுத்துகிற அந்த பொல்லாத வல்லமை, பயத்துல கட்டி வைத்திருக்கிற எல்லா நுகங்களின் ஆவிகள், அந்த நிந்தைகள் இன்று இயேசுவின் நாமத்தினாலே உன்னை விட்டு, உன் எல்லைகளை விட்டு ஓடி போவதாக விரும்பின கரங்களை தட்டி ஆமென் சொல்ல பார்க்கலாம். ரபா ரபா சபலபதரப கரபடபா. பயந்து